இந்த வீடியோல நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு, அதாவது குறிப்பாக Facebook பார்க்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம Facebookல சர்ச் பண்ணின விஷயங்களா இருக்கட்டும், பார்த்த வீடியோக்களா இருக்கட்டும், ஸ்கிப் பண்ணின வீடியோ, ஸோ எல்லாமே நம்ம போஸ்ட் போட்ட எல்லா சகல விஷயங்களும் வந்துட்டு Facebookல ஒரு இடத்தை பார்க்கலாம். ஸோ அந்த இடம் எது, அந்த ஆக்டிவிட்டி எங்க இருக்குது, நம்ம அழிச்ச வீடியோவா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணினதா இருக்கட்டும், ஸோ சகல விஷயங்களையும் ஒரு இடத்தை Facebook சர்வ் பண்ணி கொண்டே இருக்குது. ஸோ அந்த சர்வ் பண்ணின இடத்தை தான் நாம எப்படி பார்க்கறது, ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த சர்ச் பண்ணின விஷயங்களா இருக்கட்டும், நம்ம டெலிட் பண்ணின விஷயங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்க உங்களோட Facebook ஆப்பை வந்து ஓபன் பண்ணி கொடுங்க. ஸோ நீங்க எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, Facebook ஆப்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஸோ அந்த Facebook ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய 3.2க்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போனதுக்கு பின்னாடி ஸ்க்ரோல் டவுன் அப்படியே பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆக்டிவிட்டி லாக்ங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி லாக்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டு அச்சீவ் ரீசைக்கிள் பின் யூ Facebook ஆக்டிவிட்டி என்பது வந்து முதலாவதாக இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த அம்புக்குரிய வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கமெண்ட் அண்ட் ரியாக்ஷன், போஸ்ட், ஆக்டிவிட்டி, யுவர் டேகிங், ஸோ ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழையும் ஒவ்வொரு உங்களுக்கு ஆப்ஷன்கள் தந்திருப்பாங்க. ஸோ நான் முதலாவது வந்து கமெண்ட் அண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கிடைக்கிற மேனேஜ் கமெண்ட் அண்ட் ரியாக்ஷன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் போட்ட கமெண்ட்ஸுக்குரிய விஷயங்களா இருக்கட்டும், நான் போட்டு டெலிட் பண்ணின கமெண்டா இருக்கட்டும், ஸோ டெலிட் பண்ணினது வந்து மேல ரீசைக்கிள் பின்னு கிடைக்கும். ஸோ போட்ட கமெண்ட், லைக்ஸ், எல்லா விஷயங்களும் வந்துட்டு இதுல பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நான் இப்ப லாஸ்டா போட்டிருக்கிறது வந்து தெலுங்கு மீடியாவால வந்து ஒரு லைவ் ஒன்று ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்குரிய ஒரு லைக் கொண்டு தான் நான் போட்டிக்கிறேன். அதே போல கமெண்ட் போட்டிக்கிறேன். ஸோ அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு இது தேவையில்லை, நான் இந்த லைக்கை தவறுதலா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நாம அன்லைக் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு தடவை பெக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல இருக்கக்கூடிய சகல விஷயங்களுமே வந்து நீங்க பார்த்த, சர்ச் பண்ணினேன், ஸ்டோரி போட்ட, ஸோ ரீல்ஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். ஸோ சகல ரீல்ஸ், நம்ம என்னென்ன குரூப்ல இருக்கிறோம், யார் யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, என்னென்ன ஆப்ஷன், சகல ஆப்ஷனுமே வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கோமோ ஸோ சகல ஆப்ஷனுக்குரிய விஷயங்களுமே வந்து இதுல சர்வ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சிருங்க. தேவையில்லாத அவ்வளோத்தையும் கட்டாயம் டெலிட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிட் பண்ணின அவ்வளோத்தையுமே கட்டாயம் மேல இருக்கிற ரீசைக்கிள் பின்னுக்கு போயிருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஒரு தடவை டெலிட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் இந்த Facebook பாவிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்தும் என்னுடைய Facebook பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.